கோபி சுதாகர் ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி லட்டு விவகாரம் அதை ஒரு இந்துத்துவா வெர்சஸ் ஒரு இடதுசாரிகள்ங்கிற மாதிரி இருந்தது. இந்துத்துவா உணர்வு உடையவர்கள் மற்றும் இந்துத்துவா எதிர்ப்புடையவர்கள், பாஜக வெர்சஸ் நான் பாஜகங்கிற மாதிரி இருந்தது. அதையெல்லாம் உடச்சி விட்டு பிஜேபி இதெல்லாம் கிடையாது. பொதுவான மக்கள் திருப்பதி லட்டு விவகாரத்தில் இந்த அசைவம் கலந்துருக்குங்கிற விஷயத்தை எப்படி அணுகுவான் அப்படிங்கிறத பரிதாபங்களில் கோபி சுதாகர் பேசினாங்க. அந்த லட்டு குறித்து இவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல், அந்த லட்டு அரசியல், லட்டை புனிதப்படுத்துவது, லட்டில் அசைவம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மாடிப்படியை கழுவுறது, லட்டில் அசைவம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது கிறிஸ்தவ சதி என்று சொல்வது, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு பவன் கல்யாண் பண்ண பாலிடிக்ஸை கிளின்னு கிழித்து தொங்க விட்டது. அதான் நம்ம நாட்டு மக்கள் அவங்க மதம், சடங்கு, சம்பிரதாயம், கடவுள் நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் இந்த கடவுள், மதம், சாதி, சம்பிரதாயங்களை வச்சு நீ அரசியல் செஞ்சேன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். நீ ஆந்திராவில் ஏமாற்று, வட இந்தியாவில் ஏமாற்று, தமிழ்நாட்டில் இதெல்லாம் காமெடி பண்ணுறாங்க. கோபி சுதாகர் 2 பேருமே இந்து தானே, இப்போ அவங்க இந்துக்கள் தானே. இப்போ நீ இந்துக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த ஏமாற்று வேலையும் பண்ண முடியாது. அதனால் கோபி சுதாகர் அந்த லட்டு விவகாரத்தில் பண்ணி அது எந்த அளவுக்கு பதறி போய் அந்த வீடியோவை நீக்கணும்னு சொல்லி என்னென்ன கூத்தடிச்சாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஏன் இந்த லட்டு விவகாரத்தை இப்போ சொல்கிறேன்னா, லட்டு மாதிரியே ஒரு மேட்ரு தான். மகளிர் தின பாவங்கள்னு ஒன்று பரிதாபங்கள் போட்டிருக்கிறாங்க, போய் பாருங்கள். மகளிர் தின பாவங்கள்னால் அவங்க என்ன வழக்கம் போல் அண்ணி, கொழுந்தியா, மதினி, பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி, இந்த பெண் ஆண் எப்படி இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுடைய உறவு முறையை பார்க்குது, ஆணை எப்படி பார்க்குது, இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எது உண்மையான ஆணாதிக்கம், எது உண்மையான பெண்ணியம் அப்படிங்கிறத ஒரு பெரியாரிய மார்க்சிய தத்துவ தளத்தில் இருந்து பேசாமல் நடைமுறையில் இன்றைக்கி அக்கா யார், தங்கச்சி யார், அண்ணன் யார், தம்பி யார், இன்றைக்கி இருக்க நுகர்வு கலாச்சாரம், முதலாளித்துவ சுயநல உலகத்தில் இவங்க இந்த உறவுகளையெல்லாம் எப்படி அப்பப்போ பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் முன்னேற்றங்களை ஏற்றுக்கிறது, தேவையான நேரத்தில் முற்போக்கு பேசுகிறது, இதையெல்லாம் ரொம்ப போகிற போக்கில் கிண்டல் அடிக்கிறது கோபி சுதாகர் வீடியோவில் நான் கவனித்தது. இசங்கள் இருக்காது, பரப்புரை இருக்காது, கேம்பெயின் மோடு இருக்காது. பட் அழகாக இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்பில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஏற்கனவே மாமியார் பாவங்கள், அன்னி பாவங்கள், திருவிழா பாவங்கள், கோவில் பாவங்கள், ரம்ஜான் பாவங்கள் அப்படின்னு எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதை எல்லோருமே ஏற்று ரசித்து சிரிப்பாங்க. இப்போ திருவிழா பாவங்கள் பண்ணாங்க, உடனே அவங்க இந்து நடைமுறையை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணிலாம் எதாவது பேசுனாங்கன்னா, ரம்ஜான் பாவங்கள்னு அவங்க பண்ணாங்க, எல்லா முஸ்லீம்ஸும் விழுந்து சிரித்தாங்க. அதை